விஷால் ஒரு இன்டர்வியூல சொல்லுவார் தெரியுமா? நேர்மை, நீதி, நியாயம் வென்றது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாத்தான்குளம் வழக்குல இந்த தந்தை, மகன் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் இருக்குல்ல, அந்த வழக்குல பார்த்தீங்கன்னா 9 காவலாளிக்கும் மரண தண்டனை குடுத்து, நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடியான நடவடிக்கைங்கிறது எடுத்திருக்கு. அவங்க நீதிமன்றத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு காவலாளிக்கும் என்னென்ன அபராதங்கள், அதுக்கப்புறம் என்ன இப்போ யார் யார் ஏ அக்யூஸ்ட் பி அக்யூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. யார் யாருக்கு என்ன தண்டனை அப்படின்னு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சுருக்கி என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வழக்கில் எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அதை சொல்லணும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்தில் நீதிபதி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன கேட்டு இப்போ நீதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்புங்கிறது சொல்லிட்டாரு. ஆனால் நீதிபதி தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி அங்கே என்ன விவாதங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாரு. ஃபர்ஸ்டா இந்த ஜெயராக்ஸ் ஃபினிக்ஸ் அவங்களோட வழக்குங்கிறது பார்த்தீங்கன்னா மிக அரிதிலும் அரிதான இந்த வழக்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது தந்தை முன் மகனையும் அதுக்கப்புறம் பையன் முன்னாடி அப்பாவையும் சட்ட விரோதமா அடைச்சு வச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா ராத்திரி முழுக்க வச்சு அவங்கள அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது பழி வாங்குற நோக்கில தான் இந்த வழக்குங்கிறது அவங்க 2 பேர்த்து மேலேயும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கஷ்டமான, இது கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லாமல் உடம்புல 2 பேர்த்துக்கு முன்னாடியும் யோசிச்சு பார்க்கவே நம்மளுக்கு எப்படி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் ராத்திரி ஃபுல்லாக வச்சு அடிச்சிருக்காங்களாமா. நீதிபதிக்கே இந்த வழக்கு இந்த ஒவ்வொரு லைன் அவர் சொல்லும் போது அவருக்கே பார்த்தீங்கன்னா மனங்கிறது அப்படியே எப்படி சொல்கிறது பதட்டமாகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒவ்வொரு லைன் நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற 2 ஆண் இவங்களையும் அப்பாவா இருக்கட்டும் மகனையா இருக்கட்டும் 2 பேர்த்தையே பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த செயலை பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி செயல்கள் ஃபியூச்சர்லேயும் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 9 போலீஸார் இந்த கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டிருக்காங்க. எல்லா விசாரணை நடத்தி இப்போ லாஸ்ட்டாக இந்த 9 பேர்த்தையும் குற்றவாளியாக இப்போ நிப்பாட்டியிருக்காங்க. இந்த 9 காவலாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இரட்டை மரண தண்டனைகள் பார்த்தீங்கன்னா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். இப்போ இந்த வழக்கில் இந்த 9 போலீஸார்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்களே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அபராதம் விதிச்சிருக்காங்க கோர்ட்டில். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.04 கோடி. இந்த பணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இறந்தாங்களே இவங்க அடிச்சு கொண்டாங்களே போலீஸ்காரங்க, இந்த தந்தை மகனான ஃபினிக்ஸ் அண்டு ஜெயராஜ் அவங்க குடும்பத்துக்கு தான் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரும் போட்டிருக்காங்க. இது எல்லாம் தான் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே பேசின உரையாடல்கள். அதுக்கப்புறம் இப்போ நீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்புங்கிறத தந்துட்டாங்க. இப்போ இந்த தீர்ப்பு தந்ததில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு இப்போ நம்ம அடுத்தது இப்போ அவங்க சிறையில் அடிக்கிறாங்களா இப்போ அதுலேருந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு இப்போ ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இப்போ இந்த சாத்தான்குளம் சம்பவத்தில் இந்த 9 பேர் இப்போ இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு தீர்ப்புன்னு தந்திருக்காங்களா. அந்த 9 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது சிறையில் அடைக்கப்படுவாங்க. அடுத்தது இந்த 9 பேர்த்துக்கும் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்களாக தான் இருந்தாங்க. இப்போ காவல்துறை சார்பாக அவங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த சம்பளமாக இருக்கட்டும் அந்த மாதிரி இப்போ காவல்துறை சார்பாக இவங்களுக்கு ஒரு பணங்கள் வந்துட்டு இருக்கும்ல அந்த பரிவர்த்தனையே பார்த்தீங்கன்னா இதோட நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது இந்த 9 பேரும் இன்னும் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் குற்றவாளின்னு வந்துருச்சு, அதனால அந்த போலீஸ் வேலையும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த 9 பேர் தான் இன்னும் கடும் குற்றவாளி வழக்கில் கைதானவர்களாகவே கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ இந்த 9 பேர்த்துக்கு மேல தப்பில்லை அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா இவங்க மேல தப்பில்லை அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா
சென்னை உயர் நீதிமன்றம் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா இவங்க மேல்முறையீடுக்கு அவங்க போகலாம். அந்த சென்னை உயர் நீதிமன்றத்துல அவங்க என்ன கேட்கலாம்னா, இவங்க மேல இருக்கிற அந்த ஜாமீனா, இப்போ அவங்க மேல அந்த கேஸுங்கிறது போட்டிருக்காங்களே, அந்த கேஸுக்கான ஜாமீனும் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்க மேல அவங்க இப்போ இவ்வளவு பணம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே நீதிமன்றத்துக்கு, அந்த அவங்க ஃபெனிக்ஸ் ஃபேமிலிக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா இவங்கனால நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல இவங்க ஒரு மேல்முறையீடுன்னு போடுறாங்க. இப்போ இன்கேஸ் அவங்க மேல நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு திருப்பி அவங்க மேல அந்த வழக்குங்கிறது விழுந்துருச்சுன்னா, இவங்க திருப்பி மேல்முறையாக அடுத்தது உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல, அதை அவங்க பாத்தீங்கன்னா அடுத்தது இவங்க 9 பேரும் நம்ம தமிழக ஆளுநரிடம் கருணை மனு அளிக்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 9 பேரும் எங்க மேல தப்பில்லை அப்படின்னு எங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கருணை மனு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக ஆளுநர்கிட்ட கொடுக்கலாம். அப்படி இன்கேஸ் ஆளுநரும் பாத்தீங்கன்னா இவங்க கருணை மனு ஏத்துக்கப்படவில்லை அப்படின்னா, இன்கேஸ் நீங்க கருணை மனு அனுப்புறாங்க ஆளுநருக்கு, அந்த ஆளுநர் நீங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க அடுத்தபடியாக குடியரசுத் தலைவர் இருக்காங்களா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க கருணை மனுவை அனுப்பலாம். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா அடுத்தது குடியரசுத் தலைவருக்கு இந்த கருணை மனுங்கிறது அனுப்பிட்டாங்க. இன்கேஸ் அவங்களும் இந்த கருணை மனுவை அவங்களும் அது எப்படி சொல்றது, இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா, திருப்பியும் அவங்க சைட்ல இருந்து திருப்பியும் நம்ம பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு சீராய்வு மனுன்னு ஒண்ணு இருக்கு, அதை பாத்தீங்கன்னா திருப்பி அவங்க குடியரசு தலைவருக்கு அனுப்ப முடியும். இப்ப இந்த சீராய்வு மனுவையும் குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா நிகாரிச்சிட்டாங்கன்னா, இப்போ அவ்வளவுதான், அவங்க அடுத்தது ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது அவங்க தூக்கு தண்டனை பாத்தீங்கன்னா நிறைவேற்றப்படும். இது எல்லாம் தான் இப்போ அவங்களுக்கு தீர்ப்பு தந்ததுக்கு அப்புறம் அடுத்தது அவங்க சைட்ல இருந்து என்னென்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது இப்போ இந்த 9 காவலர்களுக்கும் இப்போ தண்டனை தந்துட்டாங்க. இதுல யார் A1 யார் A2 அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க சார்பில் இருந்து அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ அவங்க பணம் தரணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு விரிவா சொல்லியிருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா. முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீதர், இவர் பாத்தீங்கன்னா காவல் ஆய்வாளர். இவருக்கு பாத்தீங்கன்னா இரட்டை மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 21 ஆண்டு சிறையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு அபராதம் கட்டணும்னா 84,10,000 ரூபாய் பாத்தீங்கன்னா இவங்க அபராதமா கட்டணும். அடுத்தது A2, இவங்க இதுல யார் A2ன்னு பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன். இவங்க பாத்தீங்கன்னா உதவி ஆய்வாளர். இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா இரட்டை மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்திருக்காங்க. இவங்க எவ்வளவு அபராதம் கட்டணும்னா 84,10,000 ரூபாய் பாத்தீங்கன்னா இவங்க அபராதமா கட்டி ஆகணும். அடுத்தது A3 யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுனேஷ். இவர் யாரா இருக்காங்கன்னா சார்பு ஆய்வாளரா இருக்காரு. இவருக்கும் இரட்டை மரண தண்டனைங்கிறது விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிச்சிருக்காங்க. இவர் எவ்வளோ அபராதம் கட்டணும்னா 52 லட்சம் பாத்தீங்கன்னா இவங்க அபராதமா கட்டணும். அடுத்தது A4 யாருன்னு பாத்தீங்கன்னா முருகன். இவர் என்னவா இருக்காருன்னா தலைமை காவலராக இருக்காரு. இவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனைங்கிறது கொடுத்திருக்காங்க. இவரோட சிறை காலம்ங்கிறது பாத்தீங்கன்னா 11 ஆண்டுகள் சிறை தண்டனை அதுவும் கொடுத்திருக்காங்க. இவர் எவ்வளவு அபராதங்கிறது கட்டணும்னா 50 லட்சம் பாத்தீங்கன்னா அபராதங்கிறது கட்டணும் இவர். அடுத்தது A5 யார் இருக்காங்கன்னா சாமத்துறை. இவர் பாத்தீங்கன்னா காவலராக தான் இருக்காரு. இவருக்கும் இரட்டை மரண தண்டனை விதிச்சு 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்திருக்காங்க. இவர் எவ்வளவு அபராதமா கட்டணும்னா 2,25,000 ரூபாய் பாத்தீங்கன்னா இவர் அபராதமா கட்டியாகும். அடுத்தது A6 யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முத்துராஜ். இவர் எதுவாக இருக்காருன்னா தலைமை காவலரா இருக்காரு. இவருக்கும் இரட்டை மரண தண்டனையை கொடுத்துட்டு 11 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்திருக்காங்க. இவர் எவ்வளவு அபராதங்கள் கட்டணும்னா 32 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா அபராதமா இவர் கட்டணும். அடுத்தது A7 யாரா இருக்காங்கன்னா செல்லதுரை. இவர் பாத்தீங்கன்னா காவலராக தான் இருக்காரு. இவருக்கு இரட்டை மரண தண்டனை கொடுத்து 8 ஆண்டுகள் சிறை தண்டனை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா அபராதம்ங்கிறது ஒன்றும் போடல. அடுத்தது A8 யார் இருக்காங்கன்னா தாமஸ் பிரான்சிஸ்.
இவர் யாரா இருக்காங்கன்னா தலைமை ஆய்வாளராக இருக்காரு. இவருக்கும் இரட்டை மரண தண்டனை கொடுத்து 11 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அபராதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,46,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா அபராதங்கள் இவருக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது நைனா யார் இருக்காங்கன்னா வேலுமுத்துங்கிறது இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா காவலராக தான் இருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா இரட்டை மரண தண்டனைகள் கொடுத்து 8 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா அபராதங்கிறது ஒன்றும் தரல. அடுத்தது A10. ஆனால் குற்றவாளிகள் மொத்தம் 9 பேர் தானே. இது என்ன புதுசாக A10 உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டுங்கிறது இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இப்போ கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ இதில் A10 யாரை சேர்த்துருக்காங்கன்னா பால்துறை. இவர் தான் பார்த்தீங்கன்னா A10 சேர்த்துருக்காங்க. இவர் என்னவா இருக்காருன்னா சிறப்பு துணை ஆய்வாளராக இருக்காரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு. அதனால இவருக்கு என்ன ஒரு தண்டனைங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவும் அறிவிக்கப்படவில்லை. மொத்தம் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் பார்த்தீங்கன்னா குற்றவாளியை அறிவிச்சிருக்காங்க. இதில் யார் யார் A1 A2 அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த நம்ம நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்தீங்கன்னா மரண தண்டனை இவங்க 9 பேர்த்துக்கு தரும்போது லாஸ்ட்டாக ஒன்று தான் சொல்லி முடித்தார். இந்த வழக்கிலே பார்த்தீங்கன்னா 9 போலீஸார்களுக்கு நம்ம மரண தண்டனை கொடுத்துருக்கோம். இது எதற்காக இப்போ நாங்கள் தந்திருக்கோம்னா இந்த மாதிரி சம்பவங்கிறது ஃப்யூச்சரில் யார் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அப்படி ஏதாச்சும் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாலே இந்த சம்பவங்கள் தான் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு தான் இந்த 9 பேர்த்துக்கும் மரண தண்டனைங்கிறது கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தான் இந்த ஜெயராக்ஸ் ஃபெனிக்ஸ் கொலை வழக்கில் இந்த 9 குற்றவாளிகளுக்கும் என்னென்ன தண்டனைகள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அபராதங்கள் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இப்போ நீதிமன்றத்தில் இவங்களுக்கு தந்த இந்த அபராதங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீதிபதி இவங்களுக்கு கொடுத்த இந்த நீதியாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க தப்பிக்கிறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இதனால இதில் யாரும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பார்க்குறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான நியூஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஓகேங்களா? உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.